அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியா. 2 பேர் இறந்தாங்க. 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு வந்து 3 பொண்ணு, 32 வயசு இருக்கிறவங்க 3 பொண்ணு, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க வந்து எவ்வளோ சேலரிக்கு போனாங்க அந்த வேலைக்கு அப்படின்னு சொன்னால் 300 ரூபாய்க்கு. தூய்மை பணியாளர் முடிவு எடுக்கணும். நான் வந்து நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நான் வந்து அது உள்ளே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கணும். இப்போ இந்த மோடி அரசாங்கம் வந்ததுல இருந்து தான் இவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க பெருசாக கையில் எடுத்து வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதை பெருசாக வந்து இது பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து சேலரி விஷயமே எடுத்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு சேலரி இருக்கும், திருப்பூரில் ஒரு சேலரி இருக்கும். 2 பேருமே 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அங்கே 600 ரூபா வாங்குவாங்க, இங்கே 530 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் வந்து அரியலூர் போனீங்கன்னா 440 ரூபா வாங்குவாங்க. ஒரே ஒரு கேள்விதான், அதை 2 பார்ட்டா கேட்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொசைட்டி மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ விவசாயிகளுக்கு எப்படி டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு போட்டு இப்போ கூட 22,000 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு மோடிஜி. அந்த மாதிரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்சஸ் மாதிரி எடுத்து இப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்னா அவங்களுடைய டீடைல்ஸ் மொத்தமே வந்து அந்த கான்ட்ராக்ட் ஆளுங்கிட்ட தான் இருக்கும். கார்பரேஷன் டைரக்ட் எம்ப்ளாயீஸ்னா அது வந்து கார்பரேஷன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த டேட்டாவை ரெகுலரைஸ் பண்ணா ஒருவேளை மேபி இட் வில் பி அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ரிஃபர்மேஷன் ஆஃப் தேர் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் லைஃப். ஏன்னா யாரு எங்க என்ன எதுவுமே தெரியாது, நமக்கு ஒரு டேட்டாவே கிடையாது. இதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி எதனா ஐடியா இருக்கா இந்த நியர் ஃபியூச்சர்? அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து மேபி மோடிஜி இன்னொரு 20 வருஷம் கண்டினியூ பண்ணா இந்த நிலைமை மாற வாய்ப்பு இருக்கா? தேங்க்யூ. நான் முதல்ல பொறுப்பேற்றோடனே எங்க கமிஷன்ல கேட்டது டேட்டா பேஸ் இருக்கா அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அவங்ககிட்ட, எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க குத்து மதிப்பா ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இந்த 7 லட்சம் பேர் யாரு அப்படின்னு சொன்னா பர்மனன்ட் ஒர்க்கர் தான் அவங்க. அதை தாண்டி இந்த கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்க தான் ரொம்ப அதிகம் அவங்க. ஸோ அதில் டேட்டா பேஸ் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க 3 வருஷம் வேலை செய்வாங்க அந்த கான்ட்ராக்ட் இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலை பிடிக்கலன்னு சொன்னால் வேறு வேலைக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து கான்ட்ராக்டில் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னையில் வந்து உர்பேசர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட்காரங்க இப்போ வேலை செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஓனிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த ஓனிக்ஸ் வந்த உடனே அப்போ வந்து நிறைய பேர் வந்து, ஏன்னா அப்போ வந்து 5,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. அப்புறம் ஒரு வாரத்திலே திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா அது செய்ய முடியல அப்படின்னு சொல்லி 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க அப்படின்றதுனால எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ இதில் எப்படி டேட்டா பேஸ் எடுக்கிறது? நம்ம நானே ஒரு இந்த மாவட்டத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து 3 தடவை வந்துட்டேன். அப்போ ஒரு தடவை கேட்பேன், நான் போன வாட்டி வரும்போது யாரெல்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்பேன் நான். அப்புறம் அவங்க கான்ட்ராக்டார்கிட்ட அந்த டேட்டா பேஸ் கேட்பேன், எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும் இது. அது இல்லாமல் இப்போ வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே வருவாங்க, 2 வருஷம் வேலை செய்வாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அவங்க வேற ஏதாவது தொழில் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால இந்த டேட்டா பேஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது பர்மனெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்கு. அது கூட வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தரமாட்டாங்க அவங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கமிஷனுக்கு தரமாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சட்டம் போல போட்டு வாங்கினா மட்டும்தான் அது தருவாங்க. இந்த கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை இது, அதனால வந்து தரமாட்டாங்க அவங்க. எஸ்சி கமிஷன் கேட்டால் தருவாங்க, இந்த கமிஷன் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க அவங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 4 லெட்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் எழுதியிருப்பேன். இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி ஏற்கனவே இருந்தது, 2004 வரைக்கும் இருந்தது. நம்மளுடைய கவர்மெண்ட் போயிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது அந்த ஸ்டேட்டஸ் எடுத்துட்டாங்க அவங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் இல்லை. அதனால அதை கொடுக்கணும்னு சொல்லி நானே 4 தடவை வந்து லெட்டர் எழுதியிருக்கேன் நான். அது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற டேட்டா பேஸ் பர்மனன்ட் ஒர்க்கருக்கு அது ஈஸியாக வாங்க முடியும். அது 2வது கேள்வி கேட்டது வந்து நான் அது சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் தான் இருப்பார், வேற யாரும் வருவாங்க. இப்போ திருப்பூரில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா,
பெரும்பாலும் எல்லாமே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் துப்புரவு பணி பண்றாங்க. எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்ககிட்ட இவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு முழுமையான சம்பளம் 2 மாதமெல்லாம் கொடுக்கப்படுறது இல்லை. 2 மாதம் 3 மாதங்கள்லாம் கூட கொடுக்கப்படாம இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பிச்சை எடுக்காத குறையாக வந்து ஒவ்வொருத்தட்டையும் பணம் கேட்குறாங்க. அப்போதான் அவங்க குப்பையை எடுக்கிறதுக்கு ஒரு தொட்டி 10 ரூபா 20 ரூபா, ஒரு வார்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முடிவில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு இந்த மாநகராட்சிக்கு இல்லை. கேட்டால் கான்ட்ராக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநகராட்சி எங்களுக்கு பணம் தரல, 6 மாதம் பெண்டிங்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? இதை சரி பண்ணுறதுக்கு என்ன தீர்வு? ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எதிர்பார்த்தேன். பெரும்பாலான துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே மது அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இது அவங்களுடைய குடும்பத்தை பாதிக்குது, அந்த சமுதாயத்தையே பாதிக்குது. ஏன்னா இது எஸ்சி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியே மிகவும் மோசமான பகுதியாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மது அடிமை. இதை போக்குறதுக்கு தூய்மை பணியாளர் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சேலரி விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்லி 2 மாதம் 3 மாதம்னு 8 மாதம் வரைக்கும் வாங்காமலாம் இருக்காங்க இங்கே. அது முழுக்க முழுக்க நிர்வாக திறமையின்மை தான் அது. ரெண்டாவது, அவங்களுக்கு சேலரி கொடுக்கலனா கூட அவங்க வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. பட் அவங்களும் அதை பொறுத்துட்டு வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தமிழ்நாட்டில் பள்ளியில் கார்பரேஷன் பள்ளி இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் பள்ளி இருக்கு இல்லையா, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சேலரி தெரியுமா மாதம்? யாராவது ஒருத்தர் குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். இந்த ஊராட்சியில் ஸ்கூல் இருக்கு இல்லையா, பள்ளிலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் தூய்மை பணியாளருக்கு எவ்வளோ சேலரி தெரியுமா? தூய்மை பணியாளர் தான் இல்லை, ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை பர்மனெண்ட் இல்லை, யாருமே பர்மனெண்ட் இல்லை, கான்ட்ராக்ட்லாம் செய்கிறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க சொல்லுங்களேன்? 1200 ரூபாய் மாதம். தெரியுங்களா? அதுலயே 4 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் தரல. 1200 ரூபாய் மாசம் ஆச்சுங்களா? அதுவே 4 வருஷம் தரல ஜி. ஆனா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னா, உங்களை பர்மனெண்ட் ஆக்கிடுவோம் நாங்க, பின்னாடி உங்களுக்கு வந்து இதுவா பர்மனெண்ட் வந்துடும் உங்களுக்கு, அதனால நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. 1200 ரூபாய் நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க கேட்டால் என்ன சொல்றாங்க, அவங்க காலையில வந்து ஒரு மணி நேரம் தான் வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க. இல்லை, அது இல்லை, 8 மணி நேரம் அவங்க ஸ்கூல்ல தான் இருக்கணும். அவங்களது வந்து ரூமை பெருகிட்டு அவங்க போயிடணும் அவங்க. ஆனால் பசங்களை வந்து கால் கழுவுறதுல இருந்து எல்லாமே, அந்த பாத்ரூமை கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. 4 வருஷம் சேலரி தான் தராம இருக்காங்க ஜி. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு இங்க. ரெண்டாவது வந்து இந்த மது, இது வந்து அது வந்து ஒரு சமூகம் வந்து அதில் இப்போ இல்லை, அது பல வருஷமாகவே அடிமைப்பட்டு போயிடுச்சு அதில். அதுவும் அது குறிப்பாக வந்து இந்த தொழிலில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக மது அருந்துறாங்க. இந்த நமஸ்தே ஸ்கீமில் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயிற்சி தர்றது, மென்டலி பயிற்சி தர்றது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இது அதெல்லாம் பண்ணுறாங்க. அது கமிஷன் வந்து என்னன்னா ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க அவங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை கமிஷன். அது எந்த கமிஷனாக இருந்தாலும் சரி, ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் அது. ஸோ நாங்கள் வந்து இது வந்து ஏற்கனவே இந்த நமஸ்தே ஸ்கீம்ல இதுக்கு வந்து இது வந்து கமிஷனும் ஒரு காரணம் தான். என்னென்னலாம் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமஸ்தே ஸ்கீம் வந்ததே வந்து 2022 தான். நாங்கள் 21 வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நாங்கள் அவங்களை வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணோம், அவங்களுக்கு வந்து அந்த மது இதில் பழக்கத்திலேருந்து அவங்களை கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், டேப்லெட் கொடுக்கறதுல இருந்து, அட்வைஸ் பண்ணுறதுல இருந்து, ஹோமில் சேர்க்குற வரைக்கும் வந்து இது பண்ணோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் பொருளாதார ரீதியாக முன்னேறும் பொழுது அந்த குடிப்பழக்கம் வந்து ரொம்ப கம்மியாகுது அவனுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ் வர வர அவன் வந்து அந்த குடும்ப சூழ்நிலை மாறும்பொழுது அவனும் தன்னை மாற்றிக்கணும்னு கொஞ்சம் எண்ணம் இருக்கு அவனுக்கு. அது இல்லாத வரைக்கும் வந்து
ஒன்று மெயின் அவன் அடிமை ஆயிட்டான். அவன் இனிமேல்ட்டு வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னா ரொம்ப முயற்சி பண்ணணும் நீங்கள். அது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவனுக்கு வந்து சேலரி ஏற்றி அவங்க அந்த தொழிலேருந்து நீங்கள் வேறு தொழில் மாற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அந்த தொழிலேருந்து நீங்கள் மாற்றாத வரைக்கும் அதுக்கு வந்து ரெக்டிஃபையே இல்லை. நான் கேட்கும்போது ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொன்னார் இல்லையா, வந்து காலையில் குடிச்சிட்டு தான் வந்து போகிறாங்க அப்படின்ட்டு. அது நான் கேட்டிருக்கேன். நான் இதை தூய்மை பணியாளர்கிட்ட நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க கேட்கும்போது அவங்க இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க, சார் எங்களால் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த வேலையே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சமூக அவலம் தான். இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் இது. ஏன்னா நீங்கள் அது உள்ள தள்ளுறீங்க, அவனை புஷ் பண்ணுறீங்க நீங்கள். அதனால அவன் அது வழி இல்லாமல் அப்படி போகிறான். அவனுக்கு வேற வழியே இல்லை. அவனுக்கு நீங்கள் 12 மணி நேரம் வேலை வாங்கும்போது அவனுடைய மைண்டு ரிலாக்ஸ்க்காக அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுத்தணும். நீங்கள் வேலை நேரத்தை குறைக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 150 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வெறும் 75 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க நீங்கள். ஆனால் அவன் 150 பேருக்கான சேலரி வந்து கார்பரேஷன் வந்து வாங்கிடுவான். ஆனால் அவன் வேலை வச்சுக்கிறது 75 பேர் தான். அந்த 75 பேர் வந்து இன்னொரு 75 பேர் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அவனுக்கு உடல் உழைப்பு வந்து அதிகமாகுது, அவனுக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாகுது அவனுக்கு. ஸோ இதெல்லாம் அவனுக்கு வந்து இந்த டார்ச்சர் வந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரே வழி இதுவாக தான் இருக்கு அவனுக்கு. ஸோ அவங்க கவர்மெண்ட் அப்போ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல, பிற சமூகங்களும் கலந்துக்கும் வகையில் இடஒதுக்கீடு ஏன் கரார் பண்ணக்கூடாது? இல்லை, மற்ற சமூகம் இதில் வேலை செய்கிறாங்க. அதான் முன்னாடியே சொல்ல செய்கிறாங்க, இந்த தொழில் செய்யலன்னு சொல்ல வரேன் நான். இப்போ உதாரணத்துக்கு அவர் தூய்மை பணியாளர் தான் வருவார், அவர் பர்மனெண்ட் ஒர்க்கரு. தூய்மை பணியாளர் நான் வேலையில் சேருவேன். ஆனால் நான் வந்து பெருக்க மாட்டேன். நான் வந்து ஆஃபீஸில் ஃபைல் வந்து எடுத்து போய் கொடுக்கறது, காப்பி டீ வாங்கி வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி செய்கிறாங்க மற்ற சமூகங்கள்லாம். அப்போ இது வந்து கண்காணிப்பு குறைபாடு, ஊழல் இல்லை, இது வந்து ஒரு தெரிஞ்ச செய்யுது ஆஃபீஸர்ஸ்லாம். இந்த அதாவது அவங்க மைண்டில், ஆஃபீஸர்ஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா, இது வந்து எஸ்சி எஸ்டி தான் செய்யணும், இது மற்ற சமூகங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால நான் வந்து வேற ஒரு சமூகமாக இருந்தால் அந்த போஸ்ட்டில் வந்தால் கூட நான் வந்து அந்த வேலை செய்து தயாராக இல்லை. இது வந்து ஆஃபீஸர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ இந்த வேலைக்கு வந்துரு, நீ இல்லைன்னா டிரைவராக வந்துரு நீ அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நான் வந்து தேனியில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கேன், நான் லீகலாக கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட்டு. ஒரு 20 பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆதாரம் எடுத்து அவங்க வந்து இந்த தொழிலுக்காக வந்தவங்க, ஆனால் அதர் கேஸ்ட்டு இந்த தொழில் செய்கிறாங்க, அது இல்லீகல், அப்படி செய்யக்கூடாது அப்படி. அதுபோல் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்தியா முழுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு கேள்விங்க. இப்போது தூய்மை பணியாளர்கள் வந்து எப்பவுமே பணியிடங்களில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வர்றாங்க. இப்போ சில கிராம ஊழியர்கள் எல்லாமே அதே ஊரில் குடியிருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. எந்த ஒரு இப்போது பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் கிராமத்துக்கு ஒரு அஞ்சல் நிலையத்தில் அந்த போஸ்ட் ஆஃபீஸர் வந்து அதே ஊரில் குடியிருக்கணும், அப்படி தான் விதி இருக்குதுங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளரும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே தான் வசிக்கணுங்கிற மாதிரி. இப்போது ஒரு நகராட்சியில் ஒரு வார்டில் தூய்மை பணியாளர் இருந்தார்னா அந்த வார்டிலே அவர் குடியிருக்கணும். அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள், ஏன்னா இப்போ அது இது பொருந்தாது. ஏன்னா குரூப் டி இதை வந்து வேலையை வந்து எடுத்துட்டாங்க கவர்மெண்ட், வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குரூப் டியை வந்து அபாலிஷன் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ இனிமேல்ட்டு யாரும் வந்து அப்படி பர்மனெண்ட் ஒர்க்கர் தூய்மை பணியாளர்லாம் வர முடியாது. என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து கான்ட்ராக்டில் விண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு தனி ஜீவோவை போட்டாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணக்கூடாது, இனிமேல்ட்டு தூய்மை பணியை வந்து கான்ட்ராக்டில் மட்டும்தான் விடணும் அப்படின்னு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல்ட்டு அது வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வசிக்கணும், இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே ஏதாவது ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள், வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா வேற ஒரு ஊர்லேருந்து வந்து செஞ்சுருப்பாங்க, இல்லை வேற ஒரு மாவட்டத்துலேருந்து வந்து செஞ்சுருப்பாங்க. இதே ஊரால் வேலை செய்யறது வந்து ரொம்ப கம்மி. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா முழுக்க வந்து ஆந்திரால இருந்து வந்தவங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்போ நம்ம திருப்பூர் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துச்சு இந்த துறை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பர்மனெண்ட் ப்ளஸ் டெம்பரவரி 2 ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சில மண்டலில் வந்து
பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் மட்டுக்குன்னு சொல்லி ஒரு மண்டல் இருக்குங்க. இப்போ 4 மண்டல் இருந்துன்னா 2 மண்டல் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் மட்டும் இருப்பாங்க, 2 மண்டல் வந்து பிரைவேட்டா இருக்குங்க. இப்போ SWMSனா SWMS மட்டும் இருக்குங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரே மண்டல்ல டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் பிளஸ் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேர்த்த கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகுதுனாங்க, இவங்க குப்பை வாங்குவாங்க, இவங்க டிச் எடுப்பாங்க. குப்பை வாங்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா SWMSல இருந்து வரவங்க குப்பை எடுக்கிறாங்க, வாங்கிட்டு போறாங்க, வசூல் பண்றாங்க. இந்த டிச் எடுக்கக்கூடிய வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க. இதுல பர்மனன்ட் ஒர்க்கர்ஸோடைய விஷயம் என்னன்னாங்க, பெரும்பாலும் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடியவர்கள் காலையில் கையெழுத்து போட்டுவிட்டு அரசு அதிகாரிகளுடைய வீடுகளுக்கு வேலைக்காக செல்கிறார்கள். இது வந்து என்னன்னா பெரிய அளவுல, அதாவது அரசாங்க அதிகாரிகளா இருக்கிறவங்க எஸ்பி வீடா இருக்கலாம், கலெக்டர் வீடா இருக்கலாம், தாசில்தார் வீடா இருக்கலாம், இப்படி எல்லா வீடுகளிலும் வீட்டு வேலை செய்யறவங்க, வீடு சுத்தம் பண்றவங்க, குவார்டர் சுத்தம் பண்றவங்க, இது எல்லாமே இந்த தூய்மை பணியாளர்களுடைய பர்மனன்ட் ஒர்க்கர்ஸை இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுடைய ஒர்க்கு சுமை யாருக்கு கூடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டெய்லி வேஜஸ் வராங்க பாருங்க, இவங்களுக்கு. அப்ப அந்த சுமையை வந்துச்சு நாம தீர்வுக்குன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய 50,000 60,000 சம்பளம் வருதுங்க. நாம இங்க வந்து என்ன பண்றோம், கான்ட்ராக்ட் ஒர்க்க எப்ப கான்ட்ராக்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு விஷயம் அரசாங்கம் கொண்டு வருதோ அப்பவே அந்த கான்ட்ராக்ட்காரர் சம்பாதிப்பதற்கு உண்டான வழிவகைகளை அரசாங்கம் உருவாக்குகிறது என்றார். டன்னேஜுக்கு குப்பர் வாங்குறாங்க ஜி, இவங்க டிச்சை தூக்கி வெளியில போடும்போது இவங்க எடுத்துட்டு போறாங்க வண்டியில, இந்த டன்னேஜுக்கு இவங்களுக்கு காசுங்க. யாரு SWMS பிரைவேட் காரு டன்னேஜுக்கு காசுங்க. அப்போ அவங்க அந்த காசை வாங்கும்போது நீங்க சொன்ன மாதிரி டைரக்ட் மெத்தட்ல பேங்க்ல நம்ம கொடுக்குற விஷயம் இல்லை, இலவசமா கொடுக்குற பணம் மக்களுக்கு அக்கௌண்ட்ல போகுதுங்க. ஆனா உழைச்சு வாங்குற காசு கையில கொடுக்குறோம். அப்போ நீங்க சொன்னீங்க அதுக்கு தீர்வு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த விஷயம் எளிமைஞ்சி, கான்ட்ராக்ட் மெத்தட் இதுக்கு ஆகவே ஆகாதுங்க. அடிப்படையான இவங்க தான் வந்து உண்மையான தேசத்தை சுத்தம் பண்றவங்க. அப்படி இருக்கிற துறை எதுக்காக நம்ம வந்து பிரைவேட் கொடுக்கணும், அதை நம்ம தவிர்க்கணும். 2வது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்க சொல்லும் போதே கிட்டத்தட்ட 6 வருட காலத்துல திருப்பூருக்கு 3 முறை நீங்க வந்திருக்கிறீங்க. நாம் என்ன சொல்றோம், கலெக்டர் இதுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு, நாம குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தா போதுங்க. ஆனா என்ன நாம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய உரையிலிருந்து தெரிகிற விஷயம், உங்களுடைய துறை இன்னும் வலுவாக இணைக்கப்பட வேண்டும். தேசியத்துக்கு நீங்க இருக்கிறீங்க, மாநிலத்துக்கு ஒருத்தர் இருக்கணும், உங்களுடைய ரிப்போர்ட்டிங் பர்சனை மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கும். அப்ப அவரு வந்து ஆய்வு செய்வார். கலெக்டர்கிட்ட நான் போய் கொடுங்கோன்னு கேட்க வேண்டியதா இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லுது டேட்டாஸை. அப்போ உங்களுடைய படிநிலைகள் கீழே வரைக்கும் இந்த வாரியத்தினுடைய மெம்பர்கள், எப்படி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் இருக்கிறாரு, ஆளுநருக்கு எப்படி கலெக்டர் இருக்கிறாரு, கலெக்டர் இருக்கிற தாசில்தார் இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிற RIVO இருக்கிற மாதிரி நீங்க ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா டெல்லியில உட்கார்ந்து இருந்தால் கூட வாரியத்தினுடைய தலைவர், மாநிலத்துக்கு ஒரு டீம் இருக்கணும், மாவட்டத்துக்கு ஒரு டீம் இருக்கணும், தாலுக்கா வரைக்கும் இந்த துறைக்கான நபர்கள் இருக்கும் போது இந்த மக்கள் எளிமையாக அணுகுவார். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கறதுனாலதான் இதை நம்ம கமிஷனா உள்ளுக்குள்ள கட்டுப்படாம வெளியே நிக்கிறோம். நாமளே நம்ம வாரியத்தை வலுப்படுத்திட்டோம்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் வரை கொண்டு வந்துடலாம், தாலுக்கு வரை கொண்டு வந்துடலாம், அவங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்கல்லங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நம்மளது தேசிய கமிஷன்ல நான் சேர்மனா இருந்தேன். அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டேட் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் அமைச்சோம். அதில் 11 ஸ்டேட்டில் வந்து அமைச்சிருக்காங்க ஸ்டேட் கமிஷன். கர்நாடகாவில் இருக்குது, ஊபியில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. இந்த மாதிரி 11 ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் கமிஷன் இருக்குது. நான் இங்கே வந்து பொறுப்பேற்ற உடனே நான் வந்து அப்போது புரோஹித் சார் இருந்தார், கவர்னர் இருந்தார், அவரை மீட் பண்ணி ஸ்டேட் கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணி லெட்டர் கொடுத்தேன். அப்புறம் RN ரவி சார் இருக்காரு, அவரை பார்த்து நான் லெட்டர் கொடுத்துருக்கேன், நான் ஸ்டேட் கமிஷன் வேணும் தூய்மை பணியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கமிட்டி இருக்கு, தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை பேசுவதற்கு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கலெக்டர் எல்லாம் அந்தந்த கட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ, ஸோ அவங்க எம்எல்ஏ யாரு இல்லை மாவட்ட செயலர் யார் ரெக்கமெண்ட் பண்றாரோ அந்த கட்சிக்காரங்களை ஒரு 3 பேர் அதில் சேர்த்துப்பாங்க. ஸோ அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்களா? ஏன்னா அவங்களே கட்சிக்காரங்க, அந்த கவர்மெண்ட் செய்யற தப்ப அவங்களே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் கமிட்டி இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால கண்காணிப்பு இது வந்து இருக்கு, ஆனால் அது வந்து எஃபெக்டிவா இல்லை.
அதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ அதில் யார் முக்கியமான ஆளாக இருப்பாங்கன்னா, இந்த யூனியன்ல தலைவராக இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டுருவாங்க இந்த கலெக்டர்லாம். ஏன்னா அவங்க தானே பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. அதனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அவங்கள இந்த கமிட்டியில் ஒரு ஆளாக போட்டுருவாங்க. ஸோ கலெக்டர் தலைமையில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடக்கணும். ஆனால் எந்த கலெக்டர் தலைமையிலே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கணும். சிஎம் தலைமையிலேயே வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் நடந்திருக்கு சிஎம் தலைமையில். கவர்மெண்ட் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க தூய்மை பணியாளர் விஷயத்த. அந்த அளவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு இங்கே. பர்மனெண்ட் ஒர்க்கர் வந்து கையெழுத்து போட்டு போயிடுறாங்க இல்லையா, அது வந்து பல்வேறு ஆஃபீஸர் வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஆஃபீஸர் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான். நீ அதான் சொல்றேன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் முன்னாடி நிறைய செஞ்சிருக்கேன். நான் தமிழ் என்ன சொல்ற, இந்தியா முழுக்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான் இந்த 3 வருஷத்துல. பட் அது நான் வெளில சொல்ல முடியாது. நான் அவ்வளோதான், யார் யார் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லவும் கூடாது. அப்படியாது எதுலையுமே போடவும் முடியாது அது. பட் நிறைய பண்ணியிருக்கோம். இது இந்த ஊட்டியில் ஒரு கமிஷனரை கூப்பிட்டு ரொம்ப திட்டிலாம் இருக்கேன் நான் இந்த விஷயத்துக்காக. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் சமையல் செய்கிறாங்க, தூய்மை பணியாளர் வந்து காலையில் 6 மணிக்கு போனோம், நைட்டு 10 மணிக்கு தான் அனுப்புவாங்க அவங்கள. ஸோ 4-5 பேர் அதை வந்து ஒரு என்ஜிஓலாம் ஃபோட்டோலாம் எடுத்து என்கிட்ட அனுப்பிச்சாங்க. இதுக்காகவே நான் ஊட்டிக்கு வந்தேன் நான் ரிவ்யூ மீட்டிங் போட்டு, இந்த ஒரு பிரச்சனைக்காகவே. ஸோ அவங்க வந்து கமிஷனர்லாம் வந்து எப்படி கோர்ட்டில் வந்து இந்த ஜட்ஜிக்கெலாம் டவாலி அந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி கமிஷனர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கான். ஸோ நான் கேட்டேன், அதுக்கு தனி சேலரி இல்லையா, தூய்மை பணியாளருக்கு தனி சேலரி, அப்போ அந்த சேலரி கொடுக்கணும். அவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் இருக்காருன்னா அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இது பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு தனியாக சேலரி தராங்க, ஆனால் அது அதிகமாக இருக்கும். அவங்க அந்த சேலரியை இது பண்ணுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்து கான்ட்ராக்ட் காரனே தந்துடுவான், 8000 ரூபா 9000 ரூபா தந்துடுவான். அந்த சேலரி அந்த ஆஃபீஸர் எடுத்துப்பார் அவர். இது நிறைய கேஸே கொடுத்துருக்கேன் நான்.